உலகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்தவ ஊடகங்கள் ஒரு தீவிரமான மற்றும் அவசரமான தலைப்பை முன்னிலைப்படுத்தின. ஆன்டை கிறிஸ்டியன் ஹாஸ்டிலிட்டிஸ் இன் இந்தியா இன்க்ரீஸ் ஓவர் prior இயர்ஸ். இந்த செய்தி கிறிஸ்டியன் டெய்லி இன்டர்நேஷனலில் முக்கியத்துவத்துடன் வெளியிடப்பட்டு கிறிஸ்டியானிட்டி டுடே, UCA நியூஸ் மற்றும் மார்னிங் ஸ்டார் நியூஸ் போன்ற தளங்களில் எதிரொலித்தது. இவை அனைத்தும் எவஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் ஆஃப் இந்தியான் ரிலிஜியஸ் லிபர்ட்டி கமிஷன் வெளியிட்ட சமீபத்திய ஆண்டு அறிக்கையை அடிப்படையாக கொண்டவை. அவர்கள் சரிபார்த்த எண்கள் மிகவும் கவலைக்குரியவை. கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறை, மிரட்டல், பாகுபாடு மற்றும் தொல்லைகள் என்று 2025 ஆண்டு மட்டும் 747 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது அதற்கு முந்தைய ஆண்டு பதிவான 640 விட அதிகரிப்பு மற்றும் 2014 ஆண்டு பதிவான 147 சம்பவங்களை விட 5 மடங்கு அதிகமாகும். இது வெறும் ஒரு வருடத்தின் எழுச்சி மட்டுமல்ல. கிறிஸ்தவ பத்திரிகையாளர்கள், வக்காலத்து அமைப்புகள் மற்றும் சர்வதேச கண்காணிப்பாளர்கள் இது ஒரு தெளிவான 10 வருட கால போக்காக விவரிக்கிறார்கள். இதை அவர்கள் முறையான மற்றும் ஆழ்ந்த கவலைக்குரியது என்று கூறுகிறார்கள். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா அதன் அரசியல் அமைப்பில் மத சுதந்திரத்தை பெருமையுடன் உறுதி செய்கிறது. ஆனால் இங்கு கிறிஸ்தவ சிறுபான்மையினர் 140 கோடி மக்களில் 2.3% மட்டுமே இந்து தேசியவாத சித்தாந்தத்தால் பெரிதும் வடிவமைக்கப்பட்ட சூழலில் அதிகரித்து வரும் அழுத்தத்தை எதிர்கொள்கிறார்கள். நுணுக்கமான தரைத்தள அறிக்கைகள், பாதிக்கப்பட்டவர்களின் சாட்சியங்கள், யுனைடெட் கிறிஸ்டியன் ஃபோரமின் புள்ளிவிவர தொகுப்புகள் மற்றும் மாநில அளவிலான மத மாற்ற எதிர்ப்பு சட்டங்களின் ஆழமான பகுப்பாய்வு மூலம் கிறிஸ்தவ ஊடகங்கள் ஒரு தெளிவான மற்றும் ஒருங்கிணைந்த படத்தை வரைந்துள்ளன. மேலும் அவர்களின் இந்த செய்தி வெளியீடு 2026 ஆண்டுக்கான US கமிஷன் ஆன் இன்டர்நேஷனல் ரிலிஜியஸ் ஃப்ரீடமின் ஆண்டு அறிக்கையுடன் வலுவாக ஒத்துப்போகிறது. அந்த அமைப்பு தொடர்ச்சியாக 7வது ஆண்டாக இந்தியாவை கண்ட்ரி ஆஃப் பர்டிகுலர் கன்சர்ன், கவனத்திற்குரிய சிறப்பு நாடு என பரிந்துரைத்துள்ளது.